தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 600க்கும் மேற்பட்ட தனியார் குடிநீர் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு ஆண்டு குடிநீர் தொழிற்சாலைகள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 3 ஆண்டுகளில் 58 போலி குடிநீர் தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். பெட்டிக்கடை, பஸ் ஸ்டாண்டு, ரயில் நிலையம், உணவு விடுதி, மளிகை கடை, வணிக வளாகம் என எங்கும் கொடிகட்டி பறக்கிறது தண்ணீர் வியாபாரம். உலகில் பாட்டில் தண்ணீரை அதிகம் பயன்படுத்தும் முதல் 10 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. வாரத்திற்கு சராசரியாக 5 கேன் வாங்குகிறோம். குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் கேன் தண்ணீர் தான் என்கின்றனர் சென்னையைச் சேர்ந்த குடும்ப தலைவி. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே கொடுக்குறோம். பெரியவங்க எல்லாரும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது தண்ணி கண்டிப்பாக ஏதாவது வாட்டர் பாட்டிலேருந்து வாட்டர் பேக்கெட்ஸ்லேருந்து எல்லாமே மினரல் வாட்டர் தான் பேஸ் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் சமைக்கிறதுக்கு கூட மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம தண்ணியிலே நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் கவர்மெண்ட் தான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து நல்லது சுகாதாரமான நல்ல பியூரான தண்ணி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கணும். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்தில் 600க்கும் மேல் குடிநீர் ஆலைகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளன. கடந்த 3 மாதத்தில் 35 ஆலைகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளதற்கு காரணம் பொதுமக்களின் குடிநீர் தேவை. இந்த தேவையை பயன்படுத்தி குடிநீர் வியாபாரிகள் கொள்ளை லாபம் அடைகின்றனர் என குற்றம் சாட்டுகின்றனர் நுகர்வோர் அமைப்பினர். வெறும் 6 ரூபாயிலிருந்து 7 ரூபாய் கட்டணம் வரை குடிநீர் ஃபுல்லாக ஒரு 25 கேனை ஃபுல்லாக நிரப்பி அதை உடனடியாக மறுநாளே கொண்டு வந்து எல்லா இடத்தையும் சப்ளை பண்ணுறாங்க. அதுக்காக மக்களிடமிருந்து 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் முதல் 35 வரை இன்றைக்கு வசூலும் செய்கிறார்கள். இந்த தண்ணீர்கள் எல்லாம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்போது இது உண்மையிலேயே குடிநீர் தானா, இது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தானா, எந்த அளவிற்கு இதில் மினரல்கள் கலத்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பேக்கிங் செய்து விற்கப்படும் தண்ணீருக்கு இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் ISI முத்திரை கட்டாயமானது என்றும் தொழிற்சாலைகளையும் தண்ணீர் மாதிரிகளையும் தரக்கட்டுப்பாட்டு ஆய்வாளர்கள் ஆய்ந்து அரசின் தரக்கட்டுப்பாட்டுகளுக்கு உட்பட்டு இருந்தால் மட்டுமே ISI வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கின்றனர் அதிகாரிகள். ஒரு மைக்ரோபாலஜிக்கல் டெஸ்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸு, பெஸ்டிசைட் ரெசிடியூ டெஸ்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸு, அப்படியே கெமிக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸு, ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், அது இருக்கக்கூடாது. அதுக்கு அது எவ்வளோ இருக்குது, அது ஜென்ரல் ரிக்குவயர்மெண்ட்ஸ், pH வேல்யூ, டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ், அதே மாதிரி ஸ்மெல் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் கூட டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணுற பேக்கெட் ட்ரிங்க் வாட்டருக்கு தான் ISI மார்க் தருவாங்க. 2013-14 12 கம்பெனி ரைட் பண்ணிட்டோம். அண்ட் 14-15 8 ஃபேக்ட்ரிஸ் ரைடட், 8 ஃபேக்ட்ரி ரைட் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த இயரில் ஏப்ரல் மே ஜூனில் ஆல்ரெடி 2 ஃபேக்ட்ரிஸ் we have successfully raided. ஆல் தீஸ் கேசஸ் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு. இதில் ஒரு 19 கம்பெனிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. இன்னும் சில கம்பெனி ஒரு 39 கேசஸ் ஆர் ஸ்டில் கோயிங் ஆன் இன் தி கோர்ட். அது ப்ரொசீஜர் நடக்கிறது. இன்னுமே ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் குடிநீர் தொழிற்சாலைகளில் நடத்தப்பட்ட சோதனைகளில் 58 தொழிற்சாலைகள் போலியாக ISI முத்திரையை பயன்படுத்தி குடிநீரை பல ஆண்டுகளாக விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல்களையும் தெரிவிக்கின்றனர் அதிகாரிகள். சுத்தமான குடிநீர் என்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை. இது நம்முடைய உரிமை மட்டுமல்ல, தன்னுடைய குடிமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீரை வழங்குவது அரசின் கடமையும். அதிகரித்து வரும் தனியார் குடிநீர் தொழிற்சாலைகளை கண்காணித்து போலி குடிநீர் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு தரமான குடிநீர் விற்பனையை அரசு உறுதிப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் ஒரு ஆண்டிற்கு 6000 கோடி ரூபாய்க்கும், சென்னை மாநகரத்தில் ஒரு ஆண்டிற்கு 1000 கோடி ரூபாய்க்கும் குடிநீர் விற்பனை ஆகிறது. மக்களுக்கு தரமான குடிநீரை வழங்க வேண்டும் என்பது அரசின் கடமையாக இருந்தாலும் குடிநீர் விற்பனையை பயன்படுத்தி அதிக அளவில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய குடிநீர் நிறுவனங்களும் தரமான சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் மற்றும் லூகாசுடன் செய்தியாளர் கோகுல்.